சின்ன வயசுல இதே போல தான் எங்கள் அம்மா சூப்பராக கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாதத்து கூட சூடான கருவாடு, மொச்சை, கொஞ்சம் காய், அப்புறம் முட்டை எல்லாமே போட்டு செஞ்ச குழம்பு செஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ். இது டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்பு. இதில் வந்து எக்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாமே போட்டு செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சதுன்னா லைக்கும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணலாமா வாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து மொச்சையை வந்து நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். கருவாட்டு குழம்பு பண்ணலாமா. இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ 4 வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் இந்த மாதிரி தோலை மட்டும் நீக்கி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஒரு குழம்பு வதங்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணுன்னா சூப்பராக வதங்கிடுவோங்க. பார்த்திங்கன்னா சாதமும் ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ குழம்புக்கு காயெல்லாம் தேவையில்லையா, அதுக்கு என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா. இது நான் போய்ட்டு வாங்கிட்டு வரல, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்புனார். முருங்கைக்காய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் கூடவே வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து கருவாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கருவாடு அதாவது குழம்பு கருவாடு. இது வந்து பட்டினத்துலேருந்து வாங்கிட்டு வந்து அவங்க வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவாடு. எந்த ஒரு டீச்ச ஸ்மெல்லுமே, அதே மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆன கருவாடும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவாடு. இந்த மாதிரி கருவாடு எல்லாமே வந்து எங்கள் ஊரில், அதே எங்கள் அம்மா செய்யும் போது இந்த மாதிரி கருவாடு நான் பார்த்துருக்கேன். அதோட இப்போ தான் பார்க்குறேன். எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கருவாடையை தான் 4 பீஸாக வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது. அது வாங்க செய்யறதுக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்து வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் செஞ்சிடலாம். குழம்புக்கு 4 தக்காளியுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சீக்கிரம் கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா அது வதங்கிறதுக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது போடாமலே வைக்கலாம். ஆனால் வந்து இந்த காயெல்லாம் போட்டால் தான் வந்து அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கருவாடு பாருங்கள், இந்த மாதிரி தலைப்பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு கீழே வெளியே வந்து அந்த வால் பகுதியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மீதி எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருக்குது. இது வந்து சுட தண்ணியில் கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுடுவேன். ஏன்னா அப்போது வந்து அந்த மேலே இருக்க அந்த சிதில்கள் அப்போ தான் வந்து நல்லா அது சுரண்டி எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யும் போது தான் நம்மளுக்கு அந்த குழம்பு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். சீக்கிரம் செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பாயில் பண்ண வச்ச இல்லையா, அதுவுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டு ஆறட்டும் முட்டை எல்லாமே. அதுக்கப்புறம் தோலை உரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய் எல்லாமே ஆட் பண்ணி ஊற வச்சுருக்க அந்த மொச்சையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பண்ணுற அந்த கருவாட்டில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் தேவையான அளவுக்கு தான் போட்டு நான் செய்கிறேன். ஓரளவுக்கு இந்த காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி மசாலா எடுத்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது. உங்களுக்கு தேவைன்னா வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். ஏன்னா கலருக்காக சொல்கிறேன். இப்போ காயில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டோம். ரொம்பவுமே ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையுமே கரைச்சி இங்கிட்டு இந்த காய் கூட நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இந்த ரசம் மாதிரி ஆகிடும், நல்லாவும் இருக்காது. ஓரளவுக்கு மிதமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து தலை இருக்கும்போது நீங்கள் வச்சாதான் வந்து நல்லா கட்டியாக நல்லாயிருக்கும் நம்மளுக்கு குழம்பு. இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் தான் தண்ணி போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க.
குழம்பு வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா வேலைலாம் இருக்குல்ல, நம்ம இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஊற வச்சோம்ல, கருவாடெல்லாம், அது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்க அந்த செதில்லாம் நல்லா அந்த கத்தியில் சுரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு, முட்டையை வந்து நல்லா அந்த மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கருவாடையுமே ஆட் பண்ணிக்கலாம். கூட முட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கிட்டோம். மீனும் வந்து உள்ளே நல்லா வேகணும் இல்லையா, கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கரைஞ்சிடும் மீன் எல்லாமே. ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கன்னா டேஸ்டியான கருவாடு முட்டை காய் போட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம் மறுநாள் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலாக இருக்கும். களியில் வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சாதத்தில் வந்து சூடான கருவாட்டு குழம்பு ஆட் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.